என் மூத்த மகன் மேல உனக்கு இருக்கிற மரியாதைய நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆனா பானுமதி என் மூத்த மருமக மாதிரியா நடந்துக்கிறா. அது அவங்க குணம் அத்தை. அவங்க சரியா இல்லன்றதுக்காக நாம தப்பா நடந்துக்க முடியுமா? நம்ம கடமைய நாம செய்வோம் அத்தை. அடேங்கப்பா, பானுமதி அன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்க போறீங்களா? இது கொஞ்சம் ஓவர் தான் அண்ணி. சிந்தாமணி, நீ கொஞ்சம் சுமாரு. சமந்தி, நாளையில இருந்தே பத்திரிக்கை கொடுக்கற வேலையை ஆரம்பிச்சிடலாமா? இப்பவே ரொம்ப லேட்டு தான் சம்பந்தி. இப்ப போய் பத்திரிக்கை கொடுத்தா கல்யாணத்துக்குன்னு 2 நாள் வச்சுக்கிட்டு இப்ப கூப்பிடுறேன்னு என் சொந்தக்காரங்களா சொல்லுவாங்க. நாளைக்கு கண்டிப்பா ஆரம்பிச்சிடலாம். டேய் விஷால், வா 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 வா, உட்காந்து சாப்பிடு. ஏய் சுபத்ரா, சுபத்ரா, சம்பந்தி, சுபத்ரா. அம்மா அம்மா ஒரு நிமிஷம், அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா. அம்மா 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 ப்ளீஸ்மா, அம்மா ப்ளீஸ்மா. ஏமா நான் எப்ப வந்தாலும் அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறீங்க? இப்ப சாப்பிடும் போது கூட பாதியிலே எந்திரிச்சு போறீங்களேம்மா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா, நான் ஒத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. அம்மா விஷால், இசை, அக்கா, 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 என்ன மறைக்கிற? இல்ல மறைக்கல. என்கிட்ட காட்டு. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. அக்கா, காட்டுக்கா. மறைக்காத. சுடல. ஐயோ வர்ஷினி, அக்கா, இல்ல சும்மாதான் பாத்துட்டு இருந்தேன். அக்கா, ஏய் வர்ஷினி, நீ கல்யாண பொண்ணு, நீ இதுக்கெல்லாம் ஃபீல்லாம் பண்ணாத. இதெல்லாம் சும்மா நான் ஏதோ. அக்கா, உன் மனசுல இவ்ளோ வலிய வச்சுக்கிட்டுதான் எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறியா? அதெல்லாம் இருந்துச்சு, அவ்வளவுதான். இப்பதான் எல்லாம் மாறி போச்சுல்ல. சும்மா பழைய ஞாபகத்துக்காக பாத்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இங்க பாருக்கா, இந்த கல்யாணம் இந்த பத்திரிக்கையில இருக்கிற மாதிரி தான் நடக்கும். இப்ப என்ன நடந்தாலும் உனக்கும் விஷாலுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். உன் தங்கச்சி வர்ஷினி சொல்றேன், நீ நம்பிக்கையோட இரு. இந்த தடவை நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும். கவலைப்படாத, ஓகேவா? ராகவ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பத்திரிக்கைய மாத்தி வச்சுட்டோம், அத்தை மாமா வர இன்னும் வரல. ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? வர்ஷினி, நம்ம நல்லது தானே பண்ணோம், எதுவும் பிரச்சனை ஆகாது, தைரியமா இரு. வந்துட்டாங்க. வா 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 வா. என்ன சுபத்ரா, போன விஷயம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சதுமா. எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சாச்சுல்ல? கிட்டத்தட்ட எல்லாருக்கும். ஆல்மோஸ்ட் முக்கியமானவங்க எல்லாருக்கும் வச்சாச்சு அத்தை. ஆமாமா. இன்னும் கொஞ்சம் பேருக்கு பேலன்ஸ் இருக்கு. மீதிய நாளைக்கு வச்சுக்கலாம்னு வந்துட்டோம். சரி சரி. இங்க பாரு, சொந்தக்காரங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணும், சரியா? வாங்க சம்பந்தி. பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துட்டீங்களா? சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டோம். அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்க போயிருக்காரு. சரி. ராகவ், சக்சஸ். அத்தையும் மாமாவும் முக்கியமானவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டாங்களா?
நல்ல வேலை. பத்திரிக்கை யாரும் பிரிச்சு பார்க்கல போல இருக்கு. பிரிச்சு பார்த்திருந்தா இப்பவே தெரிஞ்சு ரகலை ஆயிருக்கும். லேட் ஆகுறது நமக்கு நல்லது தானே. ஏய் ஏய் என்ன அப்படி சிரிக்கிறீங்க? அக்கா அது ஒண்ணும் இல்லக்கா. ஒன்னுடுவேன். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். பத்திரிக்கையை மாத்திட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. அத்தைக்கும் மாமாக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்? இது பெரிய பிரச்சனையாக போது. 2 பேரும் மாட்ட போறீங்க பாருங்க. அக்கா உன்னை விஷால் கிட்ட வாழ்க்கை புறா மாட்டி விட எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்க நாங்க தயாரா இருக்கோம். அப்படியே போட்டுன்னா பாரு. உன்னை அடிக்க மாட்டேன்னு மட்டும் நினைக்காத. ஐயோ ஏய் வர்ஷினி, இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல வர்ஷினி. சுபத்ரா அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ ஒண்ணும் ஆகாதுக்கா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நாங்க பாத்துக்கிறோம். ம். நீங்க ஃப்ரீயா இருங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. உட்காருங்க சம்பந்தி. உட்காருங்க.